ஆனால் இந்தியாவில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. பெறப்பட்ட தொகை 100 ரூபாய். என்னடா ஸ்கெட்சா? பெறப்பட்ட தொகை வெறும் 199 ரூபா மட்டும்தான்டா. பொய்ப்பு. பெறப்பட்ட தொகை 886 ரூபாய். வட சென்னை அவன் செத்துட்டான்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை மற்ற நடிகர்கள் எல்லாம் பேசுறாங்க. சொல்ல குட்டி மர்டர் பண்ணிருக்கம்மா, அவன் செத்துட்டான். கதவை தரடா மையலகா. ஆமா அந்த டைலாக். கதவை தெரியலே, கதவை தெரியல. எதுக்கு ஏன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு? அது ஏன் வீடுங்க? கதவை தரீங்க, கதவை தர மையலக. ராகவன் சொன்ன கேளுங்க ராகவன். உன் பொண்டாட்டை எப்படி செத்தா தெரியுமா? அதை விடு, உன் போலீஸ்காரன் எப்படி கெஞ்சி கதறி செத்தான் தெரியுமா உனக்கு? ஐயா ஏட்டையா, உங்களை அச்சதான் பெரிய ஆளாவன்னு சொன்னாங்க. எங்களை ஒரே ஒரு வாட்டி உன்னை அடிக்கிற ஏட்டையா. அப்படி மகாநடிகரா மாறிட்டீங்க. என்ன பல சார், நல்லா இருக்கீங்களா பல சார்? பசங்க சொன்னாங்க பல சார், ஏதோ வீடு காலி பண்றீங்க, என் காசை கொடுத்துட்டு போங்க பல சார். ஒரே நாள்ல யாரும் பணக்காரன் ஆக முடியாது. அப்படி ஒரே நாள்ல பணக்காரனா அந்த பணமும் வசதியும் எனக்கு நினைக்காது. இப்போ ஏதோ சினிமாவில் வந்து பெரிய ஆளாகணும்னா ஆகு, ஆனா அதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும். அப்புறம் நீதான் அதில் ராஜா. பிளட்டி பேக்கர்னு ஒரு படத்தில் அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த படத்தில் ஸ்டார்டிங் ஃபோன் கால்லேருந்து நடுநடுவில் இருக்க வாய்ஸ்லாம் எனக்கு தான். இமான் வயசுல பாடம்லாம் செய்வீங்க. புது சந்தேகங்கள் உண்டாகுது, இப்போது நான் போகும் பாதை இது, இப்போது நிற்காமல் ஏழு. இந்த போட்டோ ஏதோ காப்பிரைட் பிரச்சனை வருமா? மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இன்ஸ்டா திறந்தாலும் உங்க வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய ரேர் வாய்ஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, ஆமாங்க, அதுல இருந்து ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கலாம். தெரியுதீனா பாது கியூட்டா கொய வேணுங்குது மூஞ்சி, அப்படியே கொயப்பேத்துருவேன். தோடா பொய்ப்பு. நான் பத்மா பசங்களெல்லாம் படம் பார்க்குறியாம, என் கூட படம் பார்க்குறது. நாங்களும் காட்டுறோம் இங்கிலீஷ் படம்லாம். டேனியல் பாலாஜி வாய்ஸ். ராகவன் சொன்ன கேளுங்க ராகவன். உன் பொண்டாட்டை எப்படி செத்தா தெரியுமா? அதை விடு, உன் போலீஸ்காரன் எப்படி கெஞ்சி கதறி செத்தான் தெரியுமா உனக்கு? சர்ப்ரைஸ் ஃபார் த போலீஸ். ராகவன் எங்களை விட்டு ராகவன். நான் முதல் டாக்டரா வருவேன், இளமாறன் 2ஆம் டாக்டரா வருவோம். எல்லா டைலாக்கும் நோட் பண்ணிட்டு ஒவ்வொன்னு கரெக்டா நோட் பண்ணி கேக்குறீங்க. ஆர்கே சுரேஷ் வாய்ஸ். ஆர்கே சுரேஷ். அத்தே அத்தே, நான் என்ன பண்றது தெரியுதா? எனக்கெல்லாம் வீரம் தலைப்பா மாதிரினா உனக்கு தலை மாதிரி ஆத்தா. என்ன மருது அடிக்கிறதுல 3 விதம். விதம் பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2வது பேசிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கிறது, 3வது பேச விட்டு அடிக்கிறது. ஆனந்தபுரத்து வீடு வில்லன் அவரோட வாய்ஸ். அவர் வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பேசுவாப்புல, அது வந்து வில்லனிசமாவே தெரியாது. என்ன பல சார், நல்லா இருக்கீங்களா பல சார்? பசங்க சொன்னாங்க பல சார், ஏதோ வீடு காலி பண்றீன்னு, என் காசை கொடுத்துட்டு போங்க பல சார். இது என்ன பெண்ணா? இந்த பெண்ணை தான் காந்தி யூஸ் பண்ணாரு, இது உங்கள் தாத்தா யூஸ் பண்ணாரு, அப்புறம் உங்கள் அப்பா யூஸ் பண்ணாரு. ஒருவேளை நான் இங்கே வந்து அந்த பணத்தை பார்க்கலன்னா இதை தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். பலா சார் சிரிச்சா நல்லா இருக்கீங்க பலா சார். மகாநதி சங்கர் வாய்ஸ். மகாநதி சங்கர் அவருடைய வாய்ஸ் என்னன்னா, ஏய் தோடா மகாத்மா காந்தியான்னு கேள்வி கேட்டுனே இருக்குதா? கடலூர் சிதம்பரம் சீர்காழிலேருந்து எல்லாம் நம்ம ஏரியா தான். ஐயா ஏட்டையா, உங்களை அச்சதான் பெரிய ஆளாகவன்னு சொன்னாங்க. எங்களை ஒரே ஒரு வாட்டி உன்னை அடிக்கிற ஏட்டையா. உங்க மூஞ்சி பிஞ்சி மூஞ்சி, உங்களை அச்சாதான் வெளியே ஃபேமஸ் ஆக முடியும். ஏய் தலை செல் வால் அடி கொடுத்தி, நான் இவ்வளவு சீரியஸா பேசி சிக்கி நிக்கிற. ஏய் நீ என்னடா சொக்கா இல்லாம நின்றுங்கிற? அப்படியே மகாநடிகரா மாறிட்டீங்களே. அப்படிதான் மாறுவேன்.
என்னோட பாடி லாங்குவேஜுக்கும் அவரோட உடம்பு இதுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கும். டக்குன்னு மூஞ்சி ஒரு மாறும். அது அதோடைய ஆப்டா துல்கணமே மாறிடுறது. ஆக்சுவலாக அவர் முன்னாடி பண்ணியிருக்கேன், ஆதித்யா சேனலில் பண்ணியிருக்கேன். அவர் வந்துட்டு எனக்கு பார்த்த உடனே வந்துட்டு நீ நல்லா பண்றடா, ஆனா என்கிட்ட நிறைய மாடுலேஷன்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து பண்ணு, நல்லா பண்றா டேய், நிறைய மிமிக்ரிலாம் பண்ணுன்னா ஏய் வரேன்டா அப்படின்னாரு. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ். அர்ஜுன் தாஸ். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்கார போட்டு இருக்கு, இவன் தலை கொண்டு இருக்கு, குடியெல்லாம் செட்டில்மெண்ட். இந்த வார்த்தை உடலாம் அவனே கொன்று ஓட்டு தோடா புளிப்பு. இதில் தான் அவர் வயசு வரும். எனக்கு டக்குன்னு அவருக்கு போயிட்டு தெரியுது நான் வயசு போயிடுச்சு. மாய கண்ணாடி ராதா ரவி வாய்ஸ். ஒரே நாள்ல யாரும் பணக்காரன் ஆக முடியாது. அப்படி ஒரே நாள்ல பணக்காரனா அந்த பணமும் வசதியும் எனக்கு நிலைக்காது. இப்போ ஏதோ சினிமாவில் வந்து பெரிய ஆளாகணும்னா ஆனா அதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும். அப்புறம் நீதான் அதுல ராஜா. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? 48 வருஷம் கிடையாது உடச்சிங்களா சாமிங்களா? பிளட்டி பேக்கர்னு ஒரு படத்துல அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க? ஆமா, கவின் படம் வந்ததுல. ஆமா, அந்த படத்துல ஸ்டார்டிங் ஃபோன் கால்ல இருந்து நடுநடுவில் இருக்க வாய்ஸ்லாம் இருந்து தான். ஏன், என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா அவர் சில டப்பிங் எல்லாருமே டப்பிங் பண்ணியிருப்பாங்க, சில இதெல்லாம் மெர்ஜாக வந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து நம்மள மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்டை கூப்பிட்டு இந்த சின்ன சின்ன போர்ஷன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அது என்ன பேசுனீங்க, பேசி காட்டுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா சாமி, நான் வந்துடுறேன்டா, நான் அப்பா சீக்கிரமா வந்துடுறேன்டா, நீ இன்னும் வந்துரு, நான் வரேன். டேய் அந்த ஃபோனை யாரா? டேய் யாரா நீங்களா? இந்த மாதிரி ஒரு சில டைலாக்ஸ், நான் டைலாக்ஸ் ஞாபகம் இல்லை, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக போர்ஷனு அவருக்கும் கொடுத்தேன். ஸோ அந்த படத்தில் அந்த கட்டு சீன் இதனால நம்ம வாய்ஸ் அதில் தெரியல. இன்னைக்கு இமான் வயசில் பாடம்லாம் செய்வீங்களேம்மா? ஆமாம் பாடுவேன். அதுதான் இப்போ யாருமே நிறைய பேர் எடுக்காத வாய்ஸில் அதில் ஒன்று. அது என்னென்னா, எனக்கு வாய்ஸாக பேசுகிறத விட பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாட்டினா நல்லாயிருக்கும். அதில் வந்து நம்ம ஜில்லா படத்தில் வர பாட்டு, புது சந்தேகங்கள் உண்டாகுது, இளதுண்டாட்டமா இளதுள்ளாட்டமா, மண்ணு விட்டு 2 கால் தாவது, இப்போது நான் போகும் பாதை இது, இப்போது நிற்காமல் ஏழுது, என் உள்ளம் லேசாக கையிலுது, ஒரு போகையில் அப்படின்ட்டு போட்டோ காப்பிரைட் பிரச்சனை வருமா? இதனால என்ன அவ்வளவுதான். அது வரைக்கும் நிறுத்துறீங்க. நமிதாக்காக ஒரு பாட்டு பாடி இருப்பாரு, உலகத்துல நீ எங்க வேணாலும் நீ பொறுத்திருக்க கூடாதா. அதுல வந்து ஒரு வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு பாத்ரூம், ஆனா அவர் வந்து அவரோட வாய்ஸ் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு மாதிரி எக்கோவா ஒரு நாள் பேஸாவும் இருக்கும். பாத்ரூம்லாம் போட்டாதீங்க, அங்க இருந்து பிடிச்சிருக்கீங்க. அது இருந்து பிடிச்சிருக்கேன். அது என்னம்மா எப்படி பண்றீங்களம்மா, அதுலதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல என்னன்னா வந்து, என்னம்மா இப்படி பண்றீங்களே அம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களே அம்மா அப்படின்னு அட்டகாசமா இருக்கு. தேங்க்யூ. கிரிக்கெட் கமெண்ட் சீக்கா வாய்ஸ். ஒரு சீக்கா இப்போ ரீசெண்டா வந்து, மச்சா போடு மச்சா, அப்படியே அடி மச்சி 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 அஸ்வினே நீ நல்லா ஆடுற மச்சி, ஆனா வந்து ஒழுங்கா ஆட மாட்டாளா, ஏன்னா இப்படி இப்படின்னு சிக்கா 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 போட மச்சி, பட்டா பாக்கியம் படம் கட்டி லேக மச்சி, மூக்கு மல்ல ராஜா டே ஆஜா மலஜி, வா மச்சா மச்சா கை கொடு மச்சா, என்ன மச்சா நீ இப்படியே பேசிட்டு இருக்க, வா ஜாலியா வெளியே போலாம் அப்படின்னு அவரே உள்ள வந்த மாதிரி இருக்கு. கூகுள் பே மிஷின்ல நடிகர்கள் வாய்ஸ்ல வந்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? அதை விடுங்க, இன்னைக்கு பேமெண்ட் 200 தான்டா அனுப்பிச்சிருக்க, அனுப்பிச்சுரா சீக்கிரமா, எனக்கு வேலை இருக்குடா, நான் ஸ்கெட்சா. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பெறப்பட்ட தொகை 100 ரூபாய், பெறப்பட்ட தொகை 2 ரூபாய். ஏய் யார் தந்தானே? இந்த ஏரியால பெரிய ரவுடி. பெறப்பட்ட தொகை வெறும் 199 ரூபா மட்டுமே. பொய்ப்பு, பெறப்பட்ட தொகை 886 ரூபாய். ஆமா, பெறப்பட்ட தொகை 5000 ரூபாப்பா. வட சைடுல அவன் செத்துட்டானான்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை மற்ற நடிகர்கள் எல்லாம் பேசினா போட்டிருக்கும். அவன் செத்துட்டான்.
போறமாக்கள்டா. மதன் பாபு தான் அது சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். சொல்ல குட்டி மர்டர் பண்ணிருக்கம்மா, அவன் செத்துட்டான். இன்னமும் இங்க இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும், அள்ளிட்டு போவாங்க. செல்லம் செத்துட்டான்டி. கதவை தரடா மையலகா. ஆமா, அந்த dialogue. கதவு தர பையலகா, கதவு தர. இன்னும் 2 செகண்ட் அவடு கொடுப்பேன். பாபா காமெடி ஸ்டார், கதவு தர கதவு தர கதவு தர. ஏலே சாமி, அவன் நம்மூர் ஜாதிக்காரவே. ஏலே கதவு தரலே, கதவு தரலே. எதுக்கு ஏன் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு? அது ஏன் வீடுங்க. கதவை தரீங்க, கதவை தர பையலங்க, கதவை தர. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு. இப்ப கதவு திறக்க மாட்டியா? போய் பிரெயினுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. பிராயனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. இங்க 2 பேருக்கு தாங்க போட்டி. யார் தெரியுதா உங்களுக்கு? கீழே போட்டோ போடுவீங்களா இல்ல என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களே. இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு எங்க அப்பாவுக்கு இல்ல எனக்கு. எங்களுக்குள்ள எவ்வளவோ இருக்கும். யார் என்ன கேக்குறது? கட்டுறாங்க. இங்க 2 பேருக்கு தான் போட்டி. பயப்படாது, அப்படிதான் கொஞ்சம் எதுவும் இலையெல்லாம் பறிச்சு திங்க மாட்டேங்குது. அண்ணாமல்லா, இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உனக்கு தான். அரசியல்வாதிகள் வயசுல நீங்க பேசுவீங்களா? பேசலாங்க. யார் வயசு வரும்? அண்ணாமலை, அம்மா, ஸ்டாலின் சார். அண்ணாமலை இருந்து ஆரம்பிக்கலாம். அண்ணாமலையோட மாடுலேஷன் தான், வாய்ஸஸ் மாடுலேஷன் இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. இணையதளத்தில் எவ்வளோ டேலண்ட், அதாவது இணையதளத்தில் எவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது, அதாவது கருப்பு கிருபான்ற ஒருத்தனை கூட்டிகிட்டு இங்கே நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களாண்ணா. முதல்ல இந்த குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முதல்ல நன்றிங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் எவ்வளவோ இருக்காங்கண்ணா. பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா. ஆனால் படிக்க பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க நானும் ஒருத்தன். நம்ம பெருமையாக இருக்குங்கண்ணா. நல்லா இருந்துச்சு வாய்ஸ். தேங்க்யூங்கண்ணா. அதிமுகல அந்த பூமி உள்ளவரைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பாடினா எப்படி இருக்கும்? ஸ்டாலின் சார் இருந்து ஆரம்பிச்சிடலாம். பூமியில் உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கோம், புரட்சி தலைவர் பெயர் மக்களின் நெஞ்சில் நிலைத்திருக்கோம். பூமியில் உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும். செட்டிங்க. அதாவது தம்பி புரட்சி தலைவியின் பெயர் மக்களின் நெஞ்சில் என்னைக்குமே இருக்கும். நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி அங்க. நன்றி. எனக்கு பயமா இருக்குங்கண்ணா. சரி, வீடியோ வந்தோடனே பாத்துக்கிறோம். வேற என்ன ரேர் வயசுல வச்சிருக்கீங்க? முனிஷ்காந்தான வயசு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வயசை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்காக ஸ்பெஷலா குமுதம் சேனலுக்காக பண்றேன். வா கோப்பு. அதாவது தமிழ் சிறுவாளியா மொத்தம் 3 பேருதாக. ஒன்று கமலஹாசன், இன்னொன்று ரஜினிகாந்த், இன்னொன்று முனிஷ்காந்த். அதாவது நம்ம பெருசா திங்க் பண்ணாதான் நம்ம கோலை அச்சு பண்ண முடியும். என்ன கோப்பு கரெக்டு தானே? எப்போ அதை தாய்க்காக போட்டு தள்ளிட்டீங்களா? ஒரு 10,000 எனக்கு கொடுத்துட்டீங்களா? போயிட்டு கல்யாணம் பண்ணுருவேன். என்ன சொல்றது? வரட்டுவா? நன்றி. தேங்க்யூ. ஆனா இதுல 2-3 வயசு கலந்துருக்கு. அண்ணாமலை வராரு உள்ள, எல்லாமே வரும். டேனியல் பாலாஜி வயசு தான் ஒருத்தரோட வயசு வரும். யார் வயசு? ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இந்தியாவில் மோடி அவர் இன்னைக்கு லாக்டவுன் சொல்லியிருக்காரு. யாருமே பதட்டமாவாதீங்க. ஹலோ எம்ஜிஸ், நன்றி. ஸோ இதில் தான் டேனியல் பாலாஜியோட 2 மிக்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். 2 மிக்ஸ் பண்ணா ஜூஸ் போடுற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து அப்படியே ஹலோ எவ்ரிவன், நான் தான் மதன் கௌரி. இந்தியாவில் எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க ராகவன். அப்படி இப்போ எல்லா லைன்ல அதான் மகாநேசன் இப்போ கமெண்ட்ஸ்லேயே வரும். மகாநேசன் பேசுறா, தெரியுது நான் பேசுறேன், கோடா சீனிவாசன் பேசுறான்ட்டு.